வீடு அழகா இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். Hello, welcome to my YouTube channel, guys. Today I am going to make a new video, so please வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வள வளன்னு இருக்காம மிளகா பஜ்ஜி மாதிரி சும்மா சுருக்குன்னு கேட்கணும். என்ன ஸ்டைல் பாரியா? புது வீடும் ரெடி. ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இப்ப ஏறி குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க. விஜய் சேதுபதியோட லுக் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டதுனால ஃபர்ஸ்ட் போட்ட பிக் பாஸ் உடைய ப்ரோமோவை விஜய் டிவியே வந்துட்டு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரோல் தான் வந்துட்டு இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப தீயா பரவிட்டு இருந்தது. அதான் நீங்க பாத்தீங்க. பல கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ற பிக் பாஸ் டீம் ஏன் வந்துட்டு இதுல கோட்டை விட்டாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கருத்து தெரிவிக்கிறாங்க. விஜய் சேதுபதியோட இந்த லுக்கை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. புது வீடு புது மனுஷங்க சண்டை போடுவாங்கன்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா சமாதானமா இருக்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் நான் ரெடி. பிக் பாஸ் சீசன் 8 உங்கள் விஜய். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற சார். நீங்க பிக் பாஸ் நிறைய ரிவ்யூ பண்ணுவீங்களா சார்? ஆமா சார். எத்தனை வருஷமா சார்? 7 சீசனா சார். நல்ல வருமானம் கேள்விப்பட்டேன். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஆமா, ஒரு முறையும் பிக் பாஸ் சீசன் ஆரம்பிக்கும் போது இதை தாண்டி வெளியும் நல்ல வருமானம் இருக்கு. உண்மையா இல்லையா சார்? உண்மைதான். இல்ல சார், உண்மைதான் சார். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.